ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். இது ஒரு ஸ்டோரபிள் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி வேலைக்கு போகிறவங்க இல்லை படிக்கிறவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரளாவோட ஸ்பெஷலான அவ்வளோ சேதை நான் போட்டிருக்கேன். இப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? இதுக்கு முதல்ல ஒரு அரை முடி தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ப்ரௌன் பகுதியில் தேங்காவோட ப்ரௌன் பகுதி இல்லாமல் பார்த்துங்க, அப்போ டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இன்னும் இப்போது ஒரு கப் அரிசியை, பச்சரிசி இது வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை மிக்சியில் போட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். நல்லா நைஸாக போட்டு ஓட்டிடுங்க. இப்போ இது கூடவே இப்போ இது பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன். கருப்பு எள்ளு என்கிட்ட இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் மட்டும் கையில் நல்லா நசுக்கி போடுங்க, அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது ரெடி பண்ண தேங்காவையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தேங்காய், அரிசி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடுச்சு. இப்போ இதை வானலில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து ட்ரை பேன் தான் இருக்குது. இதில் எல்லாம் அந்த மாவையும் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. அடுப்பு சிம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. இது லேட்டாக ஆகுங்க. 15 to 20 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு நல்லா வறுப்பட்டு வரத்துக்கு. கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல மாவு வறுப்பட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். லைட்டாக ப்ரௌன் ஆகும், அப்புறம் நல்ல ப்ரௌனிஷ் ஆகிடும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும், நல்லா வறுப்பட்டு வராது. நல்லா வறுப்பட்டு வரும், நல்லா முறுன்னு இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இது நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து பாக்ஸ் கொட்டி வச்சிங்கன்னா போதும், 6 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இப்போ இது கூடவே நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு சாப்பிட்லாம். தேவைப்பட்ட லைட்டாக ஒரு நெய் கூட ஸ்பூன் ஊற்றி வெல்லம் சர்க்கரை போட்டு ஊற்றிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான். அவ்வளோ சரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.